தாய்மாமன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேச்சு வந்து தன்னோட பொண்ணு பூங்குடிக்கு பார்த்திங்க அப்படின்னா சடங்கு வந்து செய்கிறாங்க. அந்த சடங்குக்கு பார்த்திங்க அப்படின்னா பிளான் பண்ணி அவங்க அண்ணனை வந்து கூப்பிட்ருக்காங்க. அவங்க அண்ணனை பார்த்திங்க அப்படின்னா சடங்கு செய்கிறதுக்காக மனசார அவங்க தங்கச்சி கூப்பிட்ருக்காங்க. ஆனால் அவங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா பகையை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கையை வந்து அவன் வெட்டினால அதுக்காக அவன் பாதி சொத்தை வந்து தங்கச்சி பேரில் எழுத வைக்கணும், அதுக்காக தான் வந்து ஃபங்க்ஷன் கூப்பிடணும்னு நினச்சி தான் கூப்பிட்ருக்காங்க. அவங்களும் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. நல்லபடியாக சீர் வந்து செய்கிறாங்க. அப்போ பூங்குடி கழுத்தில் தாய்மாமன் பார்த்திங்க அப்படின்னா மாலையை போட வராரு. போடுற நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடியோட அப்பா சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீ வந்து சீர் செய்கிறதெல்லாம் இருக்கட்டும், வந்து உன் தங்கச்சிக்கு சேர வேண்டிய பாதி சொத்தை வந்து பிரித்து வை அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அண்ணனும் என் தங்கச்சிக்கு வந்து சொத்து கொடுக்கறதுல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம், ஆனால் ஒரு கண்டிஷன், உங்கள் பொண்ணு பூங்குடியை என் பையன் அழகருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படி ஒத்துக்கிட்டா நான் பாதி சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் சொல்கிறாங்க, தாய்மாமனும் சொல்கிறாரு. இதை கேட்டு பேச்சு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு வந்து பேச்சியோட ஹஸ்பண்ட் வந்து ஒத்துப்பாரா, அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.